யோசேப்பு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஃபாதர் அவரை பற்றி? யோசேப்பு என்று சொன்ன உடனே அவர் எங்களுக்கு அப்பா தான். ஓ, ஆண்டவர் இயேசுவுக்கு அப்பா, நமக்கும் அப்பா. ஓகே ஓகே. அதுபோல எங்களுக்கும் அப்பா. ஒரு மன வலிமை கொண்ட, இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட நல்ல தந்தை அவர். இப்போ யோசேப்புடைய இறை பக்தி எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்களேன். எரேமியா புத்தகம் 17வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எரேமியா இறைவாக்கினர் மிக அழகாக சொல்லுகிறார், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகே நடப்பட்ட மரம் போல இருப்பார் என்று சொல்லுகிறார். நான் தந்தை யோசேப்பை அப்படியாக பார்க்கிறேன். நீர் அருகே நடப்பட்ட ஒரு மரம் அவர். ஏனென்றால் அவருடைய பின்னணி அப்படிப்பட்டது. அவர் தாவீதின் வழிமரபிலிருந்து வந்தவர் என்று நாம் காண்கிறோம். மத்தேயு நற்செய்தியாளர் இதை மிக ஆணித்தரமாக பதிவு செய்கிறார். மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவரின் தூதர் தந்தை யோசேப்பை சந்திக்கிற பொழுது, யோசேப்பே தாவீதின் மகனே என்று அவரை வாழ்த்துகிறார். இப்போ தாவீதின் மகன் என்கிற அடையாளத்தை மத்தேயு நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்தபடியாக தந்தை யோசேப்புக்கும் அவர் கொடுக்கிறார். அப்படி என்று பார்க்கிற பொழுது தந்தை யோசேப்பு தாவீதின் மகனாக இருப்பதனால்தான் இயேசுவும் தாவீதின் வழிமரபிலிருந்து வந்தவர் என்பதை அவர் நிரூபணம் செய்கிறார். அப்போ யோசேப்பே தாவீதின் மகனே என்று வாழ்த்துகிற போது ஒரு சாதாரண வாழ்த்து அல்ல. தாவீதின் மகன் என்று சொல்லப்படுவது ஒரு மேன்மைக்குரியது, மாண்புக்குரியது. எப்படி லூக்கா நற்செய்தியிலே அன்னை மரியாவை வானதூதர் சந்தித்து அருள் நிறைந்தவரே என்று வாழ்த்துகிறாரோ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து தான் தாவீதின் மகன் என்று சொல்லப்படுகிற ஒரு வாழ்த்து. தாவீதின் மகனே என்று சொன்ன உடனே அவருக்கு தெளிவு பிறக்கிறது, அவருக்கு தைரியம் பிறக்கிறது, துணிச்சல் பிறக்கிறது. அந்த அழைப்பை, கடவுள் கொடுத்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார். அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவை மிகுந்த பொறுப்போடு அவர் வளர்த்தெடுப்பதை நாம் காண்கிறோம். புனித யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்குது. அதில் குறிப்பாக உங்களுக்கு பிடித்த விடயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நான் ஏற்கனவே சொன்னது போல அவரது இறை பக்தியிலிருந்து அவருக்கு வெளிப்பட்ட அந்த மன வலிமை, அந்த துணிச்சல், அந்த தைரியம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே அதை தேவைப்படுகிறது. குறிப்பாக குடும்பத்தை வழிநடத்துகிற தந்தையர்களுக்கு அது மிக அதிகமாக தேவைப்படுகிறது. இப்போ பல தடைகள் இன்றைக்கு ஒரு குழந்தையை பெற்று வளர்ப்பது, குடும்பத்தை பராமரிப்பது என்று இருக்கிறது. ஆகவே அதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தைரியம் வேண்டும், துணிச்சல் வேண்டும். அத்தகைய ஒரு தைரியத்தை, துணிச்சலை பெற்றவராக ஒரு முன்மாதிரியாக தந்தை யோசேப்பு திகழ்கிறார்.